எல்லா புகழும் இறைவனுக்கு. கூலி டீசர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 நாள் ஆகுது, 2-3 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஆக ரிலீஸ் ஆகிடுச்சு. ட்ரெய்லர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு ஆடியோ லான்ச்சில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே ஆடியோ லான்ச் பார்த்துருக்க மாட்டீங்க. சில கிளிப்பிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியலாக சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதுவும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பல கிளிப்பிங்ஸ் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுத்து தூக்கிட்டாங்க. ஸோ நம்ம ஆடியோ லான்ச்சில் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதுக்கு போக தேவையில்லை. ஏன்னா நமக்கு கூட ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ சுருக்கமாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லா நடிகர்களுமே எனக்கு தெரிஞ்ச சத்யராஜ் முதற்கொண்டு நம்ம ஒரு ஆமீர் கான், அஜய் தேவ்கன் கிடையாது, ஒரு ஆமீர் கான் நினைக்கிறேன், ஆமீர் கான், அதுக்கப்புறம் உபேந்திரா, இன்னும் பல நடிகர்கள் அந்த படத்தில் உள்ள பல நடிகர் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக பேசினாங்க. எல்லாருமே நல்லா பேசியிருந்தாங்க. குறிப்பாக வழக்கம் போல் இந்த ஆடியோ லான்ச்சோடைய ஹீரோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனிருத்தை சொல்லலாம். ட்ரெய்லர் லான்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சன் பிக்சர்ஸ் அண்ட் லோகேஷ் கனகராஜ் 2 பேருமே சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதகலம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு சில சர்ச்சையாக பார்க்கப்பட்டுச்சு. பட் ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பயுமே கேஷுவலாக ரொம்ப யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு நடிகர். பல மேடைகளை நம்ம பார்த்துருப்போம். அழகான அந்த குட்டி குட்டி கதைகள் தான் அவருடைய பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சினிமாவையும் நம்ம தாண்டி ரஜினிகாந்த் நம்ம லைவாக ரசிக்கிறது எங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆடியோ லான்ச் இந்த மாதிரி விழாக்களில் ரொம்ப அழகாக பேசிட்டு போயிடுவார். மொத்த கூட்டத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கண்ட்ரோலில் கொண்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் கலாநிதி மாறனும் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அவர் அதுதான் அது அவங்கவுங்க சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு தகுதி தராதாரம் ஒரு நிலை வேணும். அந்த மாதிரி அவர் பேசின பேச்சுகள் அது மாதிரி அவ்வளோ ஒரு பக்காவாக அவர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசினாரா, இல்லை அந்த லைவில் வந்துட்டு மனசில் இருக்கிறத பேசினாரா தெரியாது. அவ்வளோ அச்சர பொருத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக பேசிட்டு போயிருப்பார். அவர் பேசுனதோட முக்கியமான கருத்துக்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, வழக்கம் போல் ரஜினி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கார்டு மேக்கர், ரெக்கார்டு கிரியேட்டர், ரெக்கார்டு பிரேக்கர் அப்படின்லாம் சொல்லுவார் இல்லையா. ஜெயிலரில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் வந்து ரெக்கார்ட் பிரேக்கர் கிடையாது, ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேசியிருப்பார். ரஜினிகாந்த் தான் வந்து ஹைலைட். அவருடைய அந்த குட்டி குட்டி கதைகள், இன்னும் பல சம்பவங்கள் அவர் அனுபவித்த பல இந்த திரைப்படத்தில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பார். அரங்கமே அதிர விட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வழக்கம் போல் அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற இசை அனிருத் கொடுப்பார். அதை வந்து வழக்கமாக கொடுத்துருக்காரு அப்படின்னா சமீபத்தில் வெளியான பவர் ஹவுஸ் அந்த பாட்டே அனிருத் யார் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பட் வச்சு கேட்குற அளவுக்குலாம் இந்த பாட்டு வருமா அப்படின்னு சொல்லி காலம் போக போக தான் நமக்கு தெரியும். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா பல சர்ச்சைக்குரிய இளையராஜாவாக இருந்தாலும் இன்றைக்கி அவருடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு ஒரு இனிமை, தனிமையில் ஒரு இனிமை, எல்லாமே சொல்லலாம். ஒரு லவ் பாடல்களாகட்டும், ஒரு சோக பாடல்களாகட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ரஹ்மானுடைய பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வச்சு கேட்குற மாதிரி இருக்கும். பட் அனிருத்திய படங்கள் ஒரு சில படங்களை தவிர்த்து வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி அவர் மாசாக பண்ணிகிட்டு இருக்கிற படங்களே இப்போ இன்றைக்கி லியோ எடுத்துங்க, திருப்பி ரிப்பீட்டடெலாம் கேட்க முடியாது. மாஸ்டர் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி ரிப்பீட்டடாக கேட்க முடியாது. ஜெயிலர் கூட ஒரு 1-2 பாட்டு ஓரளவுக்கு மனசு அப்படியே காதில் ஒடிச்சிக்கிட்டு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சமீபத்தில் பண்ண படம் எதையுமே வச்சு கேட்கக்கூடிய ஒரு பாட்டும் கிடையாது. இந்த படத்துலையுமே அப்படி தான். போன படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹைலைட்டாக நம்ம சூப்பர் சுப்பு அப்படிங்கிறவருடைய அந்த ஜெயிலர் பாட்டு வந்து பெரிய பிரபலமாச்சு. சூப்பர் சுப்பும் அதில் பிரபலமானார் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் ஹவுஸ் அப்படிங்கிற பாட்டு மூலிமா திருக்குறள் அறிவு, அவர் அறிவு திருக்குறள் அறிவா இல்லை வெறும் அறிவான்னு தெரியல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கிறார் அப்படின்னா. ஸோ ஆடியோ லான்ச் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர்ஸே அதை யூடியூப்லேயும் சரி டெலிவிஷன்லேயும் சரி, ஏன்னா அந்த படத்தோடைய ப்ரொப்பரேட்டர் அவங்க தான், ப்ரொடியூசர் அவங்க தான். ஸோ அவங்க தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை அஃபிஷியலாக வெளியிடுவாங்க. அது அஃபிஷியலாக நம்ம பார்க்கும்போது அந்த குவாலிட்டி ஹெச்டி குவாலிட்டியில் பார்க்கறதுக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்டு நல்ல சென்டிமெண்ட்டான சில பிரச்சனைகள்லாம் கூட ரஜினிகாந்த் பேசியிருந்தார். சத்யராஜோடைய பிரச்சனைகள்லாம் கூட அந்த படத்தில் வந்து பேசியிருந்தார். ஏன்னா பல வருடமாக வந்து பார்த்திங்கன்னா சத்யராஜுக்கும் இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மௌனப்போர் ஒன்று போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அரசியலுக்கு நான் வரல அப்படின்னு ரஜினிகாந்த் சொன்னதுக்கு பிறகு நான் சத்யராஜன் சொல்லியிருந்த விஷயம் இது. நான் ரஜினிகாந்த் திட்டுறதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மனசு சங்கடப்படுற மாதிரி கிடைக்கிற மேடைகள் எல்லாமே ரஜினிகாந்த் வச்சு வாங்கியிருப்பார். ஸோ அதை கூட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு உரசலாக பேசியிருப்பார் ரஜினிகாந்த் இந்த ஆடியோ லான்ச்சில். ஸோ நம்ம அதை என்னன்னு சொல்ல முடியாது. முதல்ல சொன்ன மாதிரி நம்ம கூட ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசியிருந்தேன். அஜித்தை பற்றி பேசினார். கடைசியில் இந்த ட்ரெய்லரில் கூட வந்து பார்த்திங்கன்னா
காக்கா கத்துது அப்படிங்கிற மாதிரி நீ ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவரை போட்டு. எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக லோகேஷ் கனகராஜ் அனுமதிச்சிருக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அண்ணன் தம்பியாக வந்துட்டு அவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா பல வகையில் பல மேடைகளில் பல பேட்டிகளில் வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஸோ தனக்கு எல்லாமே விஜய் அண்ணா தான், விஜய் அண்ணாவை தாண்டி எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் இந்த காக்கா சவுண்டை வச்சுருப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சந்தேகம் தான். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த சவுண்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா சீக்களுடைய சத்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கடல் கரைப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து கரான் கத்திக்கிட்டு தெரியும். இந்த சீகல்ஸ், நான் எந்த பறவையை சொல்கிறேன்னு நினைக்கிறேன், நீர் பறவையா, அது நீர் பறவைன்னு தமிழில் சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல. சீகல், அதுக்கு இப்போ அது ஆங்கில பேர் எனக்கு தெரியும். ஸோ அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. அதை காக்கான்னு சொல்லி யாரோ திருச்சி விட்டு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி அதை போட்டு குப்புரா போட்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ பஞ்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படியும் இந்த படத்தை தோல்வி படமாக ஆக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினப்பில் இருக்காங்க. நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலரில் எப்படி 800-700 கோடி டார்கெட் வச்சாரோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக வந்து 1000 கோடி அடித்து தூக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டிங்கன்னா அந்த ஷோபின்லாம், அந்த மலையாள ஷோபின்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெறிக்க விட்டுருப்பார். அதேமாதிரி நம்ம உபேந்திரா, நாகார்ஜுனெல்லாம் அல்டிமேட் அப்படிங்கிறாங்க. நாகார்ஜுனெலாம் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் பெரிய பெரிய சம்பவம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஆமீர் கான் கொஞ்ச நேரமே வந்தாலும் கொலை நடுங்க விட்டுருப்பார் அப்படிங்கிறாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதுவும் இந்த ஆடியோ லான்ச் வந்து பார்த்திங்கன்னா ரஜினியுடைய பேச்சு வேறு தரத்தில் இருந்துச்சு. அஜித்தெல்லாம் கூட அவர் சொல்லியிருக்கிறார், பேசியிருக்கிறார். அது நீங்கள் அந்த ஆடியோ லான்ச் அஃபிஷியலாக உங்களுக்கு ஒளிபரப்பு பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வேறு இன்னும் ஒரு 7-8 நாளில் படம் ரிலீஸ் ஆக இருக்குது. 14ஆம் தேதி நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இதே மாதம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் வருது. ஸோ ஒரு மிகப்பெரிய மனிதனை இழந்து வாடக்கூடிய அந்த குடும்பத்திற்கும் ரசிகர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். இரங்கல்லாம் எனக்கு நான் என்றைக்குமே சொல்ல விருப்பப்பட மாட்டேன். இது நினைவு நாளும் கிடையாது. ஸோ அவருடைய படம் 22ஆம் தேதி தேட்டரிக்கலாக ரிலீஸ் ஆகுது அல்ட்ரா ஹெச்டியில். ஆர்கே செல்வமணியோடைய கேப்டன் பிரபாகரன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வர்ற 22ஆம் தேதி நினைக்கிறேன், 25 கேப்டனுடைய பிறந்தநாள். ஸோ 22ஆம் தேதி இந்த படம் தேட்டரிக்கலாக ரிலீஸ் ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை பழைய வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடிட் பண்ண மறந்துட்டேன். அது ரிலீஸ் ஆகிட்ட மாதிரி பதிவாகிடுச்சு. 22ஆம் தேதி ரிலீஸுங்கிறது எனக்கு தெரியும். நான் எப்பயுமே கொஞ்சம் அட்வான்ஸாக வீடியோ எடுக்கும்போது பேசி வைப்பேன். ஏன்னா தேவைன்னா வச்சுக்கலாம், தேவையில்லைன்னா எடுத்துலாம். ஏன்னா நேரம் கிடைக்காது, எனக்கு எடிட் பண்ணி போடுறதுக்கு நேரம் கிடைக்காது. ஸோ சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் பார் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவோம், அதை எடிட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ அதை வந்துட்டு மறந்துட்டேன் நான். ஸோ படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை, வர 22ஆம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆகுது. இது என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா அந்த வீடியோவிலே சொல்லியிருப்பேன், கவனிச்சிருப்பீங்க. தொடக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ரிலீஸ் அப்போ கிட்டத்தட்ட 120-130 தேட்டர்கள்லாம் அந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க, அந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்தில். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 500 திரையரங்கில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய காம்படிஷன் அப்படின்னு பார்க்கும்போது சத்யராஜோடைய ஏதோ ஒரு படம்னு பிரபுவோடைய சின்ன தம்பின்னு நினைக்கிறேன், பி வாசுவோடைய சின்ன தம்பி. பட் சின்ன தம்பியெல்லாம் பெருசாக அந்த காலத்தில் பெரிய மூவிங் கிடையாது. ஒன் வீக்கு பிறகு தான் சின்ன தம்பியெல்லாம் பிக்கப் ஆச்சு. அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ணலதா பயங்கர ஃபேமஸ். இந்த பக்கம் சின்ன தம்பியில் வந்துட்டு ஒரு பாட்டு, அந்த பக்கம் கேப்டன் பிரபாகரன் ஆட்டமா பாட்டு வேறு லெவலில் அவங்களுக்கு ஒரு கம்பேக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பாடல்கள் அறிமுகமாகி இருந்தாலும் இந்த கேப்டன் பிரபாகரன் சின்ன தம்பிக்கு பிறகு தான் அவங்க பெரிய அளவில் பேசப்பட்டாங்க. அதுக்கு பிறகு தான் தேசிய விருதுகள்லாம் கூட அவங்களுக்கு கிடச்சிச்சு. ஸோ 22ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் பாருங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.